இன்னைக்கு நாம பார்க்க போற திருத்தலம் சுனைநீரிலிருந்து எடுக்கப்பட்ட முருகன் சிலை. இந்த சிலை எங்கே உள்ளது என்பதை பற்றிய பல்வேறு தகவல்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்காசி அப்படின்னதும் நமக்கு நினைவுக்கு வரக்கூடியது குற்றாலம் தாங்க. இந்த குற்றாலம் மட்டுமல்லாமல் தோரணமலை என்னும் முருகன் ஸ்தலமும் இந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். அதோட தல வரலாறுகளை தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அகஸ்திய முனிவரின் மருத்துவமனையாக திகழ்ந்த இடமே இந்த தோரணமலை. அங்கே ஒரு முருகனையும் வச்சு அவர் வழிபட்டு இருந்திருக்காரு. காலப்போக்கில் அந்த மருத்துவமனையும் அழிந்து விட்டது, அங்கிருந்த முருகன் சிலையும் அழிந்து விட்டது. அப்போது தோரணமலைக்கு அருகிலுள்ள முத்துமாலைபுரம் என்ற கிராமத்தில் ஒருவரின் கனவில் ஒரு சிறு குழந்தை வேலுடன் வந்து, நான் இங்கே சுனைநீரில் இருக்கேன், என்னை எடுத்து நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த சுனைநீரில் பார்க்கும்போது அந்த பழைய முருகன் சிலை இருந்திருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆசிரியர் தனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை மக்களுக்கு எப்படி தெரியப்படுத்தணும் அப்படின்னு யோசிக்கும்போது நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த மாதிரி பல்வேறு ஊர்களில் சுமார் 150 திரையரங்குகளில் இந்த தோரணமலை பற்றி ஒரு விஷுவல் போட்டிருந்திருக்காரு. அதை பார்த்துட்டு மக்கள் அதுக்கப்புறம் தோரணமலைக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் இந்த சுற்றுப்புற கிராமங்களில் இருக்க மக்கள் இங்கே காவடி எடுப்பது, பால்குடம் எடுப்பது இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்திட்டு இருக்காங்க. இந்த மலைக்கு செல்வதற்கு சுமார் 1193 படிக்கட்டுகள் இருக்குது. இப்போது தான் இந்த படிக்கட்டுகள்லாம் இருக்குது. முன்னர்லாம் படிக்கட்டுகள் கிடையாதான். மலையில் பெருவிரலை ஊண்டி தான் மக்கள் இந்த முருகனை தரிசிக்க போயிருந்திருக்காங்க. மலையின் அடிவாரத்தில் வல்லப கணபதி, கன்னிமார்கள், வியாழன் சிலை, நவகிரகங்கள் இந்த மாதிரி பல்வேறு சிலைகள் இருக்குது. மலையின் மேலே 12 மணிக்கு மட்டும்தான் பூஜை நடைபெறும். இந்த மலை கிழக்கு திசை நோக்கி இருக்கு. பார்ப்பதற்கு யானை போல் தோற்றம் கொண்டது. வாரணம் என்றால் யானை என்று பொருள். வாரணமலையே பிற்காலத்தில் தோரணமலை என்றாயிற்று. ராம தீர்த்தம் மற்றும் ஜம்பு தீர்த்தத்திற்கு இடையில தான் இந்த தோரணமலை இருக்கு. அது மட்டுமல்லாமல் இங்கு 64 சுனைகள் இருக்கு. அந்த சுனைகளில் இன்னும் சித்தர்கள் வாழ்வதாக நம்பப்படுகிறது. சுனையில் உள்ள நீரை எடுத்து பருகுவதால் தீராத நோய்களும் தீரும் என்பது பெரும் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த குகை கிழக்கு நோக்கி அமைந்திருப்பதால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்ட புண்ணியம் இந்த தலத்தில் கிடைக்கும் என்பது மக்களின் மற்றும் ஒரு நம்பிக்கை. மற்ற முருகன் ஸ்தலங்களைப் போலவே தைப்பூசம், வைகாசி விசாகம் இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகள் இங்கும் நடைபெறுகிறது. இந்த தலத்தில் முருகன் சிலை பார்ப்பதற்கு மிகவும் ரம்யமாக இருக்கும். மற்ற கோவில்களைப் போல பெரிய கல் மண்டபங்களோ கோபுரங்களோ இங்கு கிடையாது. ஆனால் பிற முருகன் தலங்களில் நடைபெறும் அனைத்து திருவிழாக்களும் இந்த மலையிலும் நடைபெறுகிறது. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது நிச்சயமாக நீங்களும் இந்த தோரணமலைக்கு வந்து இந்த முருகனை ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிற என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். இதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பிற முருகன் ஸ்தலங்களையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அதை பற்றி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.